வேதத்துல மாம்சம் எல்லாம் புல்லை போல இருக்குது. மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போல இருக்குது. புல் உலர்ந்தது, பூ உதிர்ந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குதுங்க. இந்த வசனத்துக்கு உதாரணமா இந்த தலைமுறையில வாழ்ந்த ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கலாம். அவரோட பேர் வந்து அர்னால்ட் ஸ்வாஸ்நெக்கர் அப்படின்னு சொல்லி. இவரை பத்தி நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா, ஒரு நாள்ல 5 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவாரு. ஆக்டிங் கிளாஸஸ் 8 மணில இருந்து 12 மணி வரைக்கும் ஆக்டிங் கிளாஸஸ் இருக்குமாமா. 24 மணி நேரத்துல 1 மணி நேரத்துக்கு கூட இவர் வீணடிச்சதே இல்ல. அதாவது இவர் வந்து இவரோட நேரத்துக்கு அவ்வளோ கவனமா ஒரு மணி நேரம் கூட வீணா போகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்திருக்கிறாரு. அதனால அவரோட வாழ்நாள்ல எவ்வளோ நேரத்தை வீணடிக்காம ஒரு காரியம் செய்யணுமோ அத்தனை காரியம் செஞ்சிருக்கிறாரு. அதுல அவர் செஞ்ச காரியம் ஆஸ்ட்ரே ஆஸ்திரியா அமெரிக்கா தேசத்துல ஆக்டரா இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இவர் மிகப்பெரிய தொழில் அதிபராகவும் இருக்கிறாரு. முன்னாள் அரசியல்வாதியாகவும் இருந்திருக்கிறாரு. முன்னாள் தொழில்முறை உடற்கட்டமைப்பாளராகவும் இருந்திருக்கிறாரு. உயர்மட்ட அதிரடி படங்களில நடிச்சிருக்கிறாரு. 2003ல இருந்து 2011 வரைக்கும் கலிபோர்னியால 38வது ஆளுநரா அவர் இருந்திருக்கிறாரு. இப்படி இவ்ளோ காரியங்களையும் ஒரு தனி ஆளா அவர் செஞ்சிருக்கிறாரு. இப்படி செஞ்சதுனால ஒரு ஆடம்பர ஹோட்டல்ல ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, அவரோட ஹோட்டலுக்கு முன்னாடி இந்த இந்த ஆக்டரோட, அதாவது இவர் ஆக்டர் மட்டும் இல்ல, இவர் த லெஜெண்டரி பாடி பில்டராகவும் இருந்திருக்கிறாரு. இந்த அர்னால்டு ஸ்வாஸ்நெக்கர் அப்படிங்கிறவரோட அவரோட வெண்கல சிலைய இந்த ஹோட்டலுக்கு முன்னாடி அவர் வைக்கிறாரு. இப்போ அந்த ஹோட்டல அது திறந்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அர்னால்ட இவர் அழைக்கிறாரு. திறப்பு விழாவின் போது அந்த ஹோட்டலின் உரிமையாளர் இவர்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்கிறாரு. அதாவது, நீங்க எப்ப இந்த ஹோட்டலுக்கு வந்தாலும் இது உங்களோட ஹோட்டல் மாதிரி, அது மிகப்பெரிய ஆடம்பர ஹோட்டல். இவரோட வெண்கல சிலை தான் முன்னாடி இருக்குது. நீங்க எப்ப வேணாலும் நீங்க வரலாம். எப்ப வந்தாலும் உங்களுக்காக ஒரு ரூம் வந்து அவைலபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி, உங்களோட இடம் ஆயத்தமா இருக்கும். நீங்க எப்ப வேணாலும் எந்த நேரத்திலயும் எந்த முன்னறிவிப்பும் இல்லாம நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுக்கிறாருங்க. நாட்களும் நகர்ந்து போச்சு. பதவி, புகழ் அது எல்லாமே இவரை விட்டு போனது. இப்போ சமீபத்துல சாதாரண ஒரு மனுஷனாக அந்த ஹோட்டலுக்கு போன இந்த அர்னால்டுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. என்னன்னு கேக்குறீங்களா? ஹோட்டல்ல எல்லா ரூம்ஸும் புக் ஆயிடுச்சு. அதனால ஹோட்டல்ல இடம் இல்லைன்னு சொல்லி ஹோட்டல் நிர்வாகம் சொல்லிட்டாங்க. இத கேட்ட உடனே அவரு ரொம்ப அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாரு. மனம் முடிஞ்சு போன அந்த அர்னால்ட் என்ன பண்ணாருன்னா, தான் வச்சிருந்த ஒரு போர்வையை எடுத்து அந்த அலங்கார சிலை, அவரோட வெண்கல சிலை உருவச்சிலை முன்னாடி என்ன பண்ணணும்னு செய்வது அறியாம படுத்துக்கொண்டு என்ன பண்ணாருன்னா ஒரு செல்ஃபி எடுக்கிறாரு. இந்த புகைப்படத்தை எடுத்து வலைத்தளங்கள்ல பதிவிட்டு உலகத்துக்கு ஒரு செய்திய சொல்றாரு. அதாவது, நம்ம பதவியில இருக்கும்போது மெச்சப்படுவோம், புகழப்படுவோம். உச்சபட்ச மரியாதை நமக்கு தரப்படும். எப்போ பதவி புகழ ஒரு மனுஷன் இழந்து போறானோ, அடுத்த நொடியே நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்க. நம்ம ஒதுக்கப்படுவோம். நமக்கு தெரிந்த ஆட்கள், நமக்கு கொடுத்த வாக்குறுதிகள் இது எல்லாமே காற்றுல பறக்கவிடப்படும். எல்லா வாக்குறுதிகளும் உங்களுக்காக கொடுக்கப்பட்டது அல்ல. அது உங்களை அலங்கரித்த பதவிக்காக மட்டுமே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லி வலைத்தளங்கள்ல இவர் பதிவிடுறாரு. இது எவ்வளவு உண்மை பாத்தீங்களா? இன்னைக்கு மனுஷனோட வாழ்க்கை இப்படிதான். அதனாலதான் ஆண்டவர் வசனத்துல சொல்லியிருக்கிறாரு, மாம்சம் எல்லாம் புல்லு மாதிரி இருக்குது. அதனோட எல்லா புகழ்ச்சியும் எல்லா மகிமையும் புல்லின் பூ மாதிரி இருக்குது. அந்த புல்லும் காஞ்சி போகும், பூவும் உதிர்ந்து போகும். அதனால கர்த்தருடைய வசனமே என்றென்றைக்கும் நிலை நிற்கும் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த ஒரு மனுஷனோட வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் ஒரு எச்சரிப்பை நமக்கு கொடுக்குது. நம்ம எவ்வளோ மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணாலும், எவ்வளோ பெரிய பதவியில இருந்தாலும், எவ்வளோ பெரிய புகழ் நமக்கு இருந்தாலும், இந்த எல்லா பேரு புகழ் இது எல்லாமே ஒண்ணுமே இல்லைங்க. அது எல்லாமே பூ மாதிரிதான் அப்படின்னு வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. வெறும் பூ இல்ல, புல்லுக்கு மேல ஒரு பூ வரும். அது ரொம்ப குட்டியா இருக்கும். அந்த பூவினோட மகிமை மாதிரிதான் மனுஷனுடைய பேர், புகழ், பதவி, பட்டம் எல்லாமே இது எல்லாமே ஒளிஞ்சு போகும். கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் என்றென்றைக்கும் நிலை நிற்கும் என்பதை நம்ம மறந்து போகவே கூடாது.